முதல்ல தண்ணி வசதியே முதல்ல எங்களுக்கு ஒரு கரை வழியாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு நீர்த்தேக்க மாட்டு தேக்கி எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு கிணறு வசதி கிடையாது. ஆனால் ஒரு கரையோர ஒரு கிணத்து இருக்கும்போது நமக்கு ஒரு பம்ப் செட்டு தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு தேவை வந்து இருந்ததுனால அதுக்காக வேண்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பவர் சப்ளைங்கிறது வந்து கேட்டால் கிடைக்காத சூழ்நிலை இருந்தது. அதனால் சரி இந்த சோலார் பவரை நிறைய பக்கம் போட்டே இருக்காங்க, அது என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு நண்பர்கிட்டலாம் கேட்டேன். கேட்கங்காட்டி இந்த மாதிரி இருக்குதுங்க, நீ வருங்காலம் பூரா வந்து மற்ற எனர்ஜிக்கு பூரா வந்து குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஒழிய வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சோலாருங்கிறது நமக்கு எப்போவுமே கிடைக்க போகிறது. அதனால் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் போய் அவங்கள பார்த்த முன்னாடி நல்லா கிடச்சிதுங்க. அதையும் போட்டு அனுபவிச்சுட்டு இப்போ ஓட்டி ரன்னிங்கில் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ தண்ணி தேவைகளும் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. என்ன போதிய நம்பிக்கை இருந்ததா சோலார் போகிறதுக்கு? அது எப்படி இதை பண்ணி இதனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் நண்பர்கள்ட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கும் போது இது மாதிரி சொன்னாருங்க. அப்புறம் தான் நம்ம வேணுகோபால் அணுகி இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அது செஞ்ச பின்னாடி தான் அதனோட முழு திருப்தி எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா இதை நான் நம்பவே இல்லை, ஆனால் இது போட்ட முன்னாடி தான் எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குதுங்க. ஆமாம், சோலாரில் வந்து இவ்வளோ எனர்ஜி வருமா, இவ்வளோ தண்ணி வருமாங்கிறது வந்து இப்போ கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு அப்படி இப்படியே இப்போ இதை போட்ட முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ முழு அளவில் வந்து தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குது. ஆமாங்க, ஒரு 2.5 ஹெச்பி 3 ஹெச்பி போட்டிருக்கேங்க. 3 ஹெச்பிக்கு பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது. அதனால் அப்படியே தோட்டத்தை அப்படியே கவர் பண்ணி காட்டுங்க. பாருங்க, இப்போ பாஞ்சிட்ருக்குது, வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்குது. ஆமாங்க, எப்போ நம்ம 3 ஹெச்பி 5 ஹெச்பி மோட்டரில் போகுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து எனக்கு போதுமான அளவுக்கு இருந்துகிட்ருக்குது. தண்ணி தேவையும் பூர்த்தி ஆகிட்டு இருக்குதுங்க, நிறைவாக இருக்குதுங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்கும். நான் இந்த வீட்டுல பிறந்தேன்னு பெருமையா சொல்றான் பாரு, அவன் அங்கேயே தான் இருப்பான். இந்த இடம் உனக்கு வாழ்க்கையவே கற்றுக் கொடுக்கும். ஆனா எனக்கான பெருமை என்னன்னு ஓடி உழைக்கிறான் பாரு, அவன் வீட்டு பெருமையை இந்த உலகத்துக்கே காட்டுவான். மத்தவன் என்னடா சொல்றது? நீ யாரு? நீ சொல்லு. உன்னை எதிர்த்து நிக்கிறோம் கூட தவிர்க்க முடியாத உயரத்துக்கு போ. அங்க உட்கார்ந்து இந்த உலகத்துக்கே சொல்லு, இதான்டா என் லேபிள்.